வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புரோட்டீன் அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அடை பண்ணுறதுக்கு 1 கப் பச்சை பயிறு, 1/2 கப் கொள்ளு, 1/2 கப் கொண்டக்கடலை, 1/2 கப் கருப்பு உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு தண்ணி விட்டு கழுவிட்டு இன்னொரு தண்ணி விட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு. நெட்ஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 4 துண்டு இஞ்சி, தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சாச்சு. இது மாதிரி கொஞ்சம் லேசாக கொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கொரப்பாகவும் இருக்க வேணாம். லேசாக கொரப்பாக இருக்கணும். ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி, நான் 2 கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தொட்டு தடவிக்கலாம். இப்போது கரண்டியால் மாவு எடுத்து அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து அடை எங்குமே படுற மாதிரி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் வெந்துருச்சு. மொறுமொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி புரோட்டீன் அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.